வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா சினிமா டிக்கெட் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? வெல்கம் பேக் மக்களே. தமிழ் சினிமாவே வறண்டு போயிருக்க நிலைமை ஆயிப்போச்சு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. வருஷத்துக்கு 300 படங்கள் பக்கம் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்த நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு எவன் கண்ணு பட்டுச்சோ தெரியல, ஒரே ரீ ரிலீஸ் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. அதனால நம்ம சேனலும் எங்க மனசும் ஒரு விரக்தியில தான் இருக்கு. எனக்கு மொத்தம்பா. எனக்கு ஓ, அதான் வீடியோ இந்த மாதிரி நேரத்துல நமக்கு ஆறுதலா இருக்க ஒரே ஜீவன் எனக்கு அவரு வேணும். காஸ்டியூம் போய் வாங்க 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 வாங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். அதனால ஒரு பாலையாவோட அற்புதமான காவியத்தை எடுத்து இன்னைக்கு ஃபுல் ஃபன் பண்றோம். வா 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 வாடி வாடி வாடி. குப்பத்து ராஜாவா? அப்படி ஒரு படமா? படம் ஓபன் பார்த்துருப்போம். பண்ண உடனே பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வெறி கொண்டு ஒருத்தர் தேடி வர்றாங்க. அவர்தான் ஊருக்குள்ளேயே நம்பர் 1 மியூசிக் காலேஜோட ஓனர். நம்ம காலேஜ் ஓனர் ஒரு பாட்டுவாதியார் பத்தி பேசுறாரு. ஒரு காலேஜ் டாப்ல வருதுன்னா அதுக்கு காரணம் டீச்சர்ஸ் தான். அதே மாதிரி எங்க காலேஜ்லயும் ஒருத்தர் இருக்காரு. எல்லாரும் வாங்க. அங்க போய் பார்த்தா பாட்டு சொல்லித்தர சத்தம் கேக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பாடிட்டு இருக்காங்க. அது அற்புதமான பாட்டுவாதியார் மட்டும் காணோம். ஆனா சவுண்ட் மட்டும் கேக்குது. கடைசியில பார்த்தா அந்த ஜீனியஸ் மரத்து மேல உட்காந்து பாடிட்டு இருக்காரு. யாருன்னா அந்த பாட்டுவாதியாருன்னு பார்த்த உடனே நமக்கு குபீர்னு ஆயிடும். யாரு? தெரியல சார். எல்லாமே யோசிச்சிருக்காங்க. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? பாலையா பேசுறதே காது கொடுத்து கீழ இருந்தா நல்லா கேட்க இருக்காது. முடியாது. மனசாட்சியே இல்லாம இந்த படத்துல இவர் பாட்டுவாதியாரா நடிச்சிருக்காரு. என்ன எதுக்கு மரத்து மேல உட்கார்ந்து பாட்டு சொல்லி தர்றாருன்னு கேட்டதுக்கு எப்படி நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்றாருன்னு பாருங்க. என்ன பாலா இது? மரத்து மேல உட்காந்து பாட்டு சொல்லி கொடுக்குற? சார், இவங்க இன்னும் உயரத்துக்கு வரதுக்காக நான் இன்னும் மேல நின்னு பாடம் எடுத்துட்டு இருக்கேன். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. பாலையா வளர்ந்துட்டு போன அப்புறம் இந்த காலேஜ் ஓனர் காலேஜ் பத்தி பில்டப் பண்ணி ஒரு டிவி இன்டர்வியூ கொடுப்பாரு. இந்த இன்டர்வியூவை டிவில பார்த்து நம்ம சலங்கையொலி ஜெயபிரதா டென்ஷன் ஆகுறாங்க. இதை யாரும் அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக நான் சொல்லல. ஐயோ, நீ இங்கதான் இருக்கியா? உன்னத்தான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். இவங்க டான்ஸ் காலேஜ் நடத்துறாங்க. அந்த மியூசிக் காலேஜ்ல பாட்டு மாஸ்டர் இருக்கிற பாலா மாதிரி இந்த டான்ஸ் காலேஜுக்கு ஒரு டான்ஸ் மாஸ்டர் இருந்தாதான் இந்த காலேஜ் நம்பர் 1க்கு கொண்டு வர முடியும்னு அவங்க கோவத்தை ஒரு காமெடி டான்ஸ்ல வெளிப்படுத்துவாங்க. இவங்க தான் டான்ஸரா? இவங்க ஹீரோயினா? இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ, ஐயோ 5 பைசா கூட இல்லையே. நான் பரதநாட்டியம்ல வணக்கம் சொன்னேன். டான்ஸ்னா இது. அப்படியா? அப்போ அந்த காலேஜ்ல வேலை செய்யற ஒருத்தன் சொல்லுவான், ஒரு பெரிய டான்சர் ஒருத்தன் இருக்கான்னு. அந்த நடன ஜம்பவான் வந்துதான் இந்த காலேஜ் தூக்கி நிறுத்த போறாரு. இப்போ நம்ம செகண்ட் ஹீரோவோட என்ட்ரி. வாங்க நம்ம டான்ஸ் மாஸ்டர் பாப்போம். பாலையாவுக்கு போட்டியா? யாரை? மறுபடியுமா? என்னையா ரெண்டு டபுள் ஆக்டா வருவல. டான்ஸுக்கு இப்படிதான் மாத்துறாங்க. இந்த மாதிரி பாட்டு மாஸ்டர் அப்படிங்கிறதையே இன்னும் ஜீரணிக்கல. இதுல இன்னொரு பாலையா டான்ஸ் மாஸ்டர். விவேக் ஒரு பப்பிள் தான் வர்றாரு. ஆமா. தமிழ் பாடலாசிரியர்கள் லவ் சாங்ஸ்னா தேன், பன்னீர், அமுதம் இந்த மாதிரி எல்லாம் ஊமை போடுவாங்க. இதை எவன் எழுதுனான்னு தெரியல. பாலையாங்கிறதால நெய்யின்னு எழுதி விட்டுருக்கானுங்க. காதலின் கேள்விக்கு நெய். உன்னோட முத்தத்தா சை சை. தாத்தா தாத்தா தை. வீட்டுல நெய், தாத்தா வீட்டில நெய், மூன்று பாத்தாய். இன்னும் பாப்பா இருக்காரு. இது வேற ஏதோ படம் பாரு. இந்த நெய் பாட்டிலேயே ஜெயபிரதா இம்ப்ரெஸ் ஆகி நெக்ஸ்ட் சீன்லயே இந்த டான்சர் பாலையாவை மீட் பண்ண வர சொல்றாங்க. வந்த உடனே ஒரு காவல் பார்வையை போடுவாரு. என்ன பண்ணுவாரு? ஹீரோயினா இருக்கு. பரவாயில்ல, மேட்சிங்கா தான். பெருசு நீ என்னதான் சொந்தமா தான் கொஞ்சம் தள்ளி உட்காரு. இல்ல இங்கே இருக்கறங்க. வேணாப்பா, கல்கண்டு தட்டல இருக்கு, நீ எச்சு ஊத்திடுவேன். அப்புறம் மாத்தி மாத்தி பில்டப் வேற பண்ணிக்குவாங்க. நீ ஒண்ணு சாதாரணமான ஆள் கிடையாது. உன்னை ஃபாலோ பண்ற உன்னோட ஃபேன்ஸை வச்சு பார்க்கும்போது நீ தமிழ்நாட்டுக்கே ஃபேமஸான ஆள் மாதிரி தெரியுது. ஆமாப்பா, நீங்க தமிழ்நாட்டுல தான் ரொம்ப ஃபேமஸ். வேணாம்பாங்க. டப்பிங் நல்லா இருந்தது.
அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் ஜாயின் பண்ண சொல்லி நம்ம பாலையாவை கேட்பாங்க. கையிலே அதை இல்ல, ஒத்துக்கிட்டு சும்மா மரணம் ஆகுது. போகாம இவர் லீலையை காட்டிட்டு போவாரு. நாளைல இருந்து நான் கிளாஸ் ஆரம்பிக்கிறேன் மேடம். பயமா அது கடிச்சிடாத. போகும்போது ஆம்பளைய கூட விட்டு வைக்காம என்னடா இது ராராவா டேய் அட கர்மம் பிடிச்ச காட்டேரிக்கு பிறந்தவனே ஜிப்ப போட்டுட்டு போவாரு. அப்படியா அவன் சேம் பயந்து இந்த பக்கம் பாட்டு மாஸ்டர் பாலையா என்ன ஆனாருன்னு பாப்போம். இங்க ஹீரோயின் என்ட்ரி. எடுத்த உடனே ஒரு ரவுண்ட் சரக்கு மிக்ஸ் பண்ணி குடிக்க போவாங்க. அவங்க இல்லையா ஹீரோயின்? ரிசாவா இல்லப்பா, நீல ஜஸ்மினா அவங்க பொண்ணா? கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்கப்பா. அப்புறம் பார்த்தா அவங்க அப்பாவான அந்த மியூசிக் காலேஜ் ஓனரை குடிக்காம தடுக்கத்தான் இப்படி பண்ணிருக்காங்க. போன தடவை இவன் வந்தப்போ 2 பெகுக்கு மேல அடிக்க கூடாதுன்னு சொன்னான். இப்போ நான் அடிச்சேன்னா அவளும் என் கூட சேர்ந்து அடிப்பாளாம். அடடா, என்ன பொண்ணையா அப்படின்னு நினைக்கும் போது வேண்டாம் பாலா, குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். இது பாலா இல்லப்பா, நான் தான். குடிக்காம தூக்கத்தை கெடுக்கிறத விட குடிச்சிட்டு நிம்மதியா தூங்குங்க. நல்ல குடும்பம். இந்தியாவுல இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. இனிமே இந்த பக்கம் வந்தா கார் ஓடிச்சு போடுவேன். இப்படி தூக்கம் இல்லாம அவஸ்தைப்படும் போது தூரத்துல இருந்து சங்கீத வித்வானான பாலா பாட்டு பாடுறாரு. சரக்கடிச்சாதான் தூங்குவேன்னு இருக்க இந்த மனுஷன். போய் ஒரு பாட்டு கேட்டு இந்த விஜய் படத்துல பாடுவாங்க. விஸ்கில இருக்கிற போதை அதிகமா உன் பாட்டுல இருக்குன்னு நீ அதை நிரூபிச்சிட்ட பாலா. ஹேர் ஸ்டைல பாத்தியா? இவன் தலையை உள்ள விடுறா. ஐயோ சங்கீத வித்வான்னா அப்படிதான் இருப்பாங்க. இந்த பாலையா பாட்டை கேட்டு இப்ப தூங்கிட்டாரா? இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல மீரா ஜாஸ்மின் மாலுக்கு போயிருக்கும் போது தச்சைலாம் இந்த டான்ஸ் மாஸ்டர் கிருஷ்ணாவை இடிச்சு இந்த கிழவனை பார்த்த உடனே அழகுல மயங்குற மாதிரி சீனை வச்சிருப்பாங்க. செமையா இருக்காருப்பா. நல்லா இருக்காரு இவரு. என்னடி அப்படி பாக்குறவன இந்த மாதிரி நீ யாரையும் பார்த்ததே இல்லையே. ஏய் பெரிய மனுஷன் பாக்குறேன் இல்ல ஆப்பி போடுவேன். இந்த ரொல்லெல்லாம் கிட்ட வச்சுக்காத. கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம இப்படி ஒரு சீனை வச்சிருக்கானுங்க. இந்த 2 பாலையாவும் கிழவன் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா மீரா ஜாஸ்மின் இந்த பாட்டு வாத்தியார் கிழவன் கிட்ட அந்த நடன பாலையாவை பத்தி பில்டப் பண்ணுவாங்க பாருங்க. உங்களுக்கு தம்பி யாராவது இருக்காங்களா? நமக்கு அந்த பிரச்சனையே இல்ல. அதனாலதான் இவ்வளவு ஹாப்பியா இருக்கேன். உனக்கு எவன்டா எழுதி கொடுத்தாங்க கையில கட்ட முதக்கே. அவனை நீங்களும் பாத்தீங்களா? பார்த்தேன். அவன் என்ன மாதிரி அழகா ஸ்டைலா இருக்கானே. உன்னை அங்கேயே குப்புற போட்டு செருப்பு கட்டி அடிச்சிருப்பாங்க. அவருடைய வாக்கு அதெல்லாம் சரியான கிக்கு. அந்த கிழவனை பார்த்து மீரா ஜாஸ்மின் மயங்கினதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த கிழவன் அந்த கிழவனை கரெக்ட் பண்ண ஐடியா கொடுக்குறாரு. அதாவது பாலையாவை கரெக்ட் பண்ண பாலையாவே மாமா வேலை பாக்குறாரு. கிருஷ்ணா கிருஷ்ணான்னு புலம்புறதை விட கிருஷ்ணா எந்த இடத்துல இருக்கானோ நேரா அங்க போய் அவங்கிட்ட டான்ஸ கத்துக்கிட்டு. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? சில விஷயங்களை சொல்லாம தான் செய்யணும். நாம நினைச்சது நடக்கிறதுக்காக சின்ன சின்ன தப்புகள் பண்றதுல எந்த தப்பும் இல்ல. இதுக்கு மேல எதையும் யோசிக்காம செய்ய வேண்டியதை செஞ்சு முடி. No God! No God, please no! No! இந்த ஐடியாவை கேட்டு இந்த மியூசிக் காலேஜ் ஓனர் பொண்ணு அந்த டான்ஸ் காலேஜ் ஓனரை போய் பார்த்து அங்க ஸ்டூடெண்டா ஜாயின் பண்ணுது. அவங்க டான்சர் பாலையாவை போய் மீட் பண்ண சொல்றாங்க. அங்க போய் பார்த்தா பாலையா குரங்கினத்தையே அசிங்கப்படுத்துற மாதிரி டான்ஸ் ஒன்று பண்ணிட்டு இருப்பாரு. சிரிக்காம பாருங்க. கல்யாணியை கூட்டிட்டு போய் கிருஷ்ணன் மாஸ்டருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண. நீ கீழே நின்னே ஆட மாட்டாரா? பறந்துகிட்டு தான் ஆடுவாரா? இதெல்லாம் தொங்க விட்டாங்க. இருங்க அவுத்து வர்றேன். வாழ்வோ சாவோ என்ன நான் காப்பாத்திக்கிறேன். அப்படி காப்பாத்த முடியலனா இந்த கயத்திலே காஞ்சி கருவாடா தொங்குறேன். நீ காப்பாத்துறங்கிற பேர்ல மறுபடியும் மாட்டிட்டு போயிராத போ. மீரா ஜாஸ்மினை பார்த்த உடனே ஒரு சல்லித்தனமான காரியத்தை பண்ணுவாரு. ஐயோ நாய் காலையில செருப்படி 5 விழும்னு சொல்லி வை. அவனுக்கெல்லாம் கேக்குதா? அந்த வாயை போட்டு மண்ணில் வச்சு தேய்ச்சு விடு. சம்பந்தமே இல்லாம இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்லிட்டு மறுபடியும் குரங்கு டான்ஸ் போடுவாரு. மேடத்துக்கிட்ட போய் சொல்லு, அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். நீ இன்னைக்கு போய் நாளைக்கு வா. இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சிங்க. மீரா ஜாஸ்மின் இப்போ இந்த கிழவ மேல விழுந்த போதையில இருந்து வெளியவே வர முடியாம இருக்காங்களாமா. கல்யாணி சபா இப்பவே கண்ணை கட்டுது. இந்த நேரத்துல இந்த பாட்டுக்கார பாலையா உனக்கு டான்ஸ் மாஸ்டர் மேல லவ்வான்னு அவளையே மண்டைய கழுவுவாரு. அவர் கால் தடுக்கி
நான் அவர் மேல இது விழுந்துட்டேன். பேர் தான் ஃபால் இன் லவ். லவ்வா? எஸ். இவன் திருந்த மாட்டான்டா. அப்போ லவ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று சொல்லுவாரு இந்த தாத்தா. ராத்திரி படுக்கிற நேரத்துல 2 கை ஒன்னா சேர்த்து தலைக்கு கீழே வச்சுக்கிட்டு ஒரு சைடா திரும்பி படுத்துக்க. ஒரு 108 தடவை கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லணும். கை ரெண்டும் அப்படியே வேர்க்கும். அப்படின்னா காதல் வந்துருச்சு. என்னடா முட்டாத்தமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. இந்த பொண்ணு எவ்வளவு பெரிய லூசா இருந்தா இதையெல்லாம் நம்பி இருக்கும். ட்ரை பண்றாங்க. ஆமா, ஏன் கை இப்படி வேர்த்திருக்கு? அப்படின்னா காதல் வந்துருச்சு. உடனே இந்த மியூசிக் பாலையா அந்த டான்ஸ் பாலையாவை லவ் பண்ண சொல்லுவாரு. இதுக்கு மேலையும் தாமதிக்காம உடனே இவர் என்ன பண்றாரு நைட்டிங்? கிருஷ்ணாவை லவ் பண்ணு. இந்த பொண்ணு லவ் பண்ண சொன்னா எப்படி லவ் பண்ணுதுன்னு பாருங்க. ஓஹோ, அவருக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. அந்த அந்த லவ் சொல்றது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியும். எங்கதான் இருக்காரு. என்னடா திடீர்னு லவ் பத்தி இப்படி சொல்லிட்டு போயிட்டான். லவ்னா என்னடா? ரூம் போடுறது. ஏன் ஜாதி ராஜ். அந்த சின்ன பொண்ணே வழிஞ்சு வந்தோம். இவர் ஏதோ பேரழக மாதிரியும் மிகப்பெரிய நடன ஜாம்பவான் மாதிரியும் இவர் அவாய்ட் பண்ணுவார் பாருங்க. உனக்கு பிடிக்கல. அப்புறம் இந்த மியூசிக் பாலையா மீரா ஜாஸ்மின் கிட்ட டான்ஸ் பாலையாவுக்கு ப்ரப்போஸ் பண்ண சொல்லுவாரு. அதுக்கு மீரா ஜாஸ்மின் சம்பந்தம் இல்லாம டான்ஸ் பாலையா வீட்டையே உடைச்சு உள்ள போய் பதுங்கி இருக்கும். பாலையா வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்லாம நமக்கும் நியர் டு டெத் ரேஞ்சுக்கு ஒரு தண்டனையை கொடுத்துருவாரு. ஐயோ இல்ல இந்த இதெல்லாம் ஐயோ தூக்கம் போச்சடி. யாரா டைரக்டர் நீ? இவ்வளவு பெரிய ஜட்டியை நீங்க உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. ஜட்டியை கலட்டி இருந்தா கன்ஃபார்ம் டெத் தான். நல்ல வேளை மீரா ஜாஸ்மின் கட்டி இதெல்லாம் நம்மள எதுக்கு காட்டுறாங்க? காப்பாத்திட்டாங்க. கீழே மறைச்சே காட்டிருக்காங்க. எதுக்கு அவரு இப்படி நடிச்சாரு தெரியலையே. இல்லையே. ஆனா ஒண்ணு விஜி, ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளை இதுக்கு மேல தண்டிக்கவே முடியாது. இந்த கன்றாவியான காட்சியை பார்த்ததுல அவங்க ஓடியே போயிருவாங்க. நேரா போய் அவங்க அப்பா கிட்ட இந்த டான்ஸ் மாஸ்டர் பாலையாவை லவ் பண்ற மேட்டரை சொல்ல அவர் டென்ஷன் ஆகி ஒத்துக்கவே மாட்டாரு. ஆமா, எந்த பொண்ணும் கிழவனை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பான். I will not allow it. ஏன் நடக்காது? அந்த காலேஜ் மாஸ்டரை நான் ஏன் காதலிக்க கூடாது? கிருஷ்ணாவை என்னால மறக்க முடியாது. அவன் தான் என் உயிர். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அப்போ மீரா ஜாஸ்மின் இந்த கிழவன் பாலையா வேணும்னு ரூம் குள்ள போய் லாக் பண்ணிட்டு எல்லாத்தையும் போட்டு உடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவனெல்லாம் லவ் பண்ணாதான் இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. யாராவது இப்படி ஒரு ஆள் கிடைக்கலன்னு இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா? என்டிஆர் மகன் அப்படிங்கிற ஒரே காரணத்தால மட்டும் இவருக்கு எப்படி வேணும்னாலும் சீன் வைக்கிறாங்கப்பா. இதெல்லாம் ரொம்ப ஓவர். அளவுக்கு மீறி போய்கிட்டு. நெக்ஸ்ட் சீன்ல வேற வழியே இல்லாம அந்த மியூசிக் காலேஜ் ஓனர் டான்ஸ் காலேஜ் ஓனர் மீட் பண்ணி டான்சர் பாலையாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்க போறாரு. அங்க போய் பார்த்தா மொக்கையான ஒரு ட்விஸ்ட். மியூசிக் காலேஜ் ஓனரும் டான்ஸ் காலேஜ் ஓனரும் ஆல்ரெடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா. அப்ப அது அவங்க ஒரு அம்மாவா? அம்மாவா நீ அவ கூட இல்ல. அப்படியா? இப்போ ஒரு அப்பாவா நானும் அவ கூட இல்ல. சபா. சேர்ந்து பாலையாட்ட என் பொண்ணுக்கு நீ ஹஸ்பண்டா வேலை பார்க்கணும்னு கேட்பாங்க. இந்த பொண்ணு இவரை லவ் பண்றதே உலக சாதனை. இதுல நம்ம ஆளுக்கு இருக்க மண்டக்கணத்தை பாருங்க. உங்க பொண்ணு மாதிரி எத்தனை பொண்ணுங்க என்ன காதலிச்சிருக்காங்க. ஆனா நான் யாரையும் காதலிச்சதே இல்ல. ஒரு வேளை காதலிச்சிருந்தேன்னா அவங்க லிஸ்ட் ஓட் லிஸ்ட விட ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். மரியாதைக்கு போங்களா? மரியாதைக்கு போவோம். என்ன யார் நினைச்சிட்டு இருக்கீங்க? உலக கிரிஞ்சு ஒண்ணு போடுவாரு. இதுக்கப்புறம் பாலாவும் நான் தான், கிருஷ்ணாவும் நான் தான் பாலகிருஷ்ணான்னு ஒரு வேற லெவல் கேவலமான ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் பண்ணி பாடி லாங்குவேஜ் எல்லாம் போட்டு கேவலமா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. சார் நான் தான் சார். நான் உங்களை விட்டுட்டு எங்கேயாவது போனா சார்? அவர்தான் இவரா? விட்டுட்டு போகவே மாட்டா சார். ஏமாத்தி இருக்காரு. இவதான் பாட்டும் இவரே. எவ்வளவு நேரம் தான் மூஞ்சி ஆட்டினே இருப்பா? இல்ல நோ மேடம், ஐ அம் 100% ஃப்ரெஷ். கிருஷ்ணா சர்வ சுப்பிரமணியம். நான் ஆட்டம் போடுறவன், பாட்டு பாடுறவன் இல்ல. ஏய் வாய முன் ஏந்து போடா. எதாசியமா பேச போற. என்ன பாலாவாவும் கிருஷ்ணாவாவும் தான் நீங்க பாத்திருக்கீங்க. ஆனா இவன் இல்லாம எனக்குள்ள இன்னொருத்தனும் இருக்கான். அவன் யாருன்னு தெரியுமா? எப்படி தெரியும்? யாரு? இவரு என்ன பண்ணுவாரு?
நான் தான் பாலகிருஷ்ணான்னு ஒரு பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறாரு இந்த பாலகிருஷ்ணா. இங்கதான் இன்னொரு ஹீரோ பக்கத்துல ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் இருந்துச்சு. எதிர்பார்க்காம ஒரு சந்திப்புலதான் நான் அங்க என் தேவதையை பார்த்தேன். ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு குப்பம். அதுல போலீஸ் வந்து அராஜகம் பண்ணி ஒருத்தனை அரெஸ்ட் பண்ண வர்றாங்க. அப்போதான் அங்க பாலையாவோட அம்மா கோவை சர்லாம் இருக்காங்க. இந்த போலீஸ் தட்டி கேட்க இப்போ பாலையா வரணும். சோ அவங்க அம்மா பாலையாவை கூப்பிடுற சீனே வேற லெவல் சிரிப்பா இருக்கும். படத்துல பாலையா பேரே பாலையான்னு இருக்கிறது தான் இதுல ஃபன்னே. அப்படியா? குடிச்சிட்டு கிடக்குறாரா? பத்து இவங்க டப்பிங்ல இப்படியா இல்ல உண்மையாவே தானா? ஃப்ரெண்ட் வேற இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அங்க பாரு, அவர்தான் நான் சொன்ன பாலையா. தூக்கத்துல இருக்கிறவன மயக்கத்துல இருக்கிறவன் மாதிரி எழுப்புறாங்க. இந்த குடியார கிழவனை பார்த்த உடனே மயங்குறாங்க ஸ்னேகா. இப்போ போலீஸ் அராஜகத்தை தட்டி கேட்க சொல்ல கோவை சர்லாம் ஒரு டைலாக் சொல்றாங்க. அதுக்கு பாலையா மடத்தனமா பேசுறத பாருங்க. பாலையா கிளம்பு, அந்த போலீஸ்காரங்களுக்கு ஒரு பிரேக்க போடு. எதுக்குமா ஒரு பிரேக்? கிளட்ச் அழுத்தி கீரை மாத்தி ஆக்சிலேட்டரை தூக்கி ஒரு பிரேக்க போடுற. அந்த லட்சம். பாலையா கிளம்பு, அந்த போலீஸ்காரங்களுக்கு ஒரு பிரேக்க போடு. எதுக்குமா ஒரு பிரேக்? ஒரு பிரேக்க போடுற. டேய் இப்படியே பேசிட்டு இருந்தா ஊசி எடுத்து உள்நாக்கிலே குத்திடுவேன். அம்மாவுக்கும் பையனுக்கும் ஒரே வயசு. ரொம்ப கேவலமா ஒரு கேட்ட தாண்டி கம்மியா இருக்கு. அதுலதான் ஸ்னேகா அது டோட்டலா நடக்கதான் flat ஆயிருவாங்க. அவனை பிடிங்க. வாவ். ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சு? ஓடும்போது ஸ்னேகாவை எடுத்துட்டு ஓடிடுவாரு. அப்போ ஸ்னேகா சொல்ற விஷயத்தை நீங்க கேட்டா மிரண்டு போயிருவீங்க. அந்த போழ போன தடிப்பைய சூப்பர் சிங்கரை விட சரியான சிங்கர்னு என்கிட்ட சொன்னதுனால என் மியூசிக் காலேஜ்ல அவனை சேர்த்துக்கலாங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்து தொலைச்சேன். என்னது உனக்கு பிடிச்சிருக்கா? ஏடி உனக்கு அறிவு இருக்கா? இது தூக்கி வெளியில எறிடி. ஆமா. நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா டைரக்டா கோர்ட்ல இருப்பாங்க. எந்த ஊர்ல இந்த கலர்ல கோர்ட் சூப்பரா இருக்குன்னு இருக்கு. சரி கேஸ் தான் என்னன்னு பார்த்தா இந்த குற்றவாளி ஃபுல்லா சரக்கு அடிச்சிட்டு தான் ட்ரை சைக்கிளால இன்ஸ்பெக்டரோட பொண்டாட்டிய பட்ட பகல்ல தண்ணி அடிச்சிட்டு ட்ரை சைக்கிள்ல மோதுனது நீதானே? ட்ரை சைக்கிளா? அது குழந்தைங்க ஓட்டுறதாச்சே. என்ன எலவோ ஓ, ட்ரை இந்த சைக்கிள் இது. போய் போலீஸ் வைஃப் காலுக்கு ட்ரை நடுவுல சைக்கிள்னா இடிச்சிருக்கு. இந்த இப்போ தண்டனை கொடுக்கணும். மீன் வண்டிப்பாங்களா? ட்ரை சைக்கிளை வச்சு எங்க சிஐயோட 2வது பொண்டாட்டியோட 2 காலுக்கு நடுவுல சாரி சார். நம்மால பாலையா ஜட்ஜுக்கு மேல ஒரு சட்டம் தெரிஞ்சவன் மாதிரி டைலாக் எல்லாம் பேசி தனக்கான தண்டனையை தானே சொல்லி வாங்கிட்டு கெத்தா நடந்து போவாரு. இந்தியன் பீனல் கோட் உங்களுக்கு புக்ல இருந்தா எனக்கு நாக்குல இருக்கு. எல்லா செக்ஷனும் சேர்த்து மொத்தமா கூட்டி பார்த்தா 30 நாள் ஜெயிலு, 3000 சொச்சம் ஃபைன், 2 மாசம் போட்டானுங்க. கிளம்பு, வாங்கடா வாங்கடா. இதுல என்ன மெய் மறந்து பாக்குறீங்க? இந்த கருமத்தெல்லாம் பார்த்து ஸ்னேகா இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. முடிச்சிட்டு சம்பவம் பண்ணி ஜெயிலுக்கு போனா ஏதாவது நல்லது பண்ணி போனா கூட சரிங்களா? ஊருக்குள்ள அவன் என்னென்னமோ பண்றான். அவனுக்கெல்லாம் ஒரு பொண்ணு மடிய மாட்டேங்குது. பாலையா சரக்கு போட்டு ஜெயிலுக்கு போனாலே திருத்தர கேரக்டர்ப்பா ஸ்னேகா. அதனால பாலையாவுக்கு 2 மாசம் ஜெயில் தண்டனை. அதே ஜெயில தான் பாலையா மாதிரியே ஒரு முட்டாள் வில்லன் இருக்கான். எந்த அளவுக்கு முட்டாள்னா இவனுக்கு நாட்டுல இருக்கிற அமைச்சர்கள் பண்ற கிரைம் எல்லாம் தெரியும். அதை வெளியே சொன்னா எல்லாரும் கம்பி என்ன வேண்டியதுதான். அதை வச்சு என்ன ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணுங்கன்னு கேட்கலாம். ஆனா இவர் என்ன கேட்கிறாருன்னு பாருங்க. 4 மாசமா அந்த ஜெயில என்ன போட்டிருக்கீங்க. இதுக்குள்ள இருந்து எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. உடனே இங்க இருந்து என்ன திகார் ஜெயிலுக்கு மாத்த சொல்லுங்க. இதை விட பெரிய ஜெயில போடணுமாமா. இதுக்கு மேல பாலையாவுக்கும் வில்லனுக்கும் இதுல யாரு மிகப்பெரிய முட்டாள்னு போட்டியே இருக்கும் போலயே. ஒருத்தன் வில்லன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஜெயிலுக்குள்ள வந்து அவரோட பெரிய ஜெயில் போற ஆசையை நிறைவேற்றி வைக்கிறாரு. நீ 2 நாள் வெயிட் பண்ணு, உன்னை எப்படியாவது நான் இந்த ஜெயில இருந்து திகார் ஜெயிலுக்கு மாத்துறேன். அப்படியே ஒரு டாஸ்க்கும் கொடுக்கிறாரு. அது இன்னொரு முட்டாள் பாத்துருவான். 2 நாளைக்குள்ள இங்க எப்படியாவது நீ ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கணும். இந்த பக்கம் ஸ்னேகா பாலையா அம்மா கிட்ட போய் உங்க பையன் இந்த ஏரியால ஒரு பெரிய சிங்கர் அண்ட் டான்சர்னு கேள்விப்பட்டேன், அவருக்கு எப்படி இந்த டேலண்ட் வந்துச்சுன்னு கேட்பாங்க. அப்போ விட்டுவாங்க பாருங்க, மனசாட்சியே இல்லாம. என் பாலையா பாலகிருஷ்ணன் மாதிரிமா? இல்ல, உண்மையிலே சிங்கரும் கிடையாது. அப்போ ஆட்டப்பாட்டத்துக்கு என்ன குறை இருக்க போகுது? ஆனாலும் உண்மையிலே கிளாஸ் எடுக்கறாருன்னு நினைச்சேன். அங்க சந்தோஷத்துக்கு குறையே இருக்காது. நான் சங்கீத சரஸ்வதி பால முரளி சார் வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ என் பாலையா பிறந்தான். அந்த பிஞ்சு குழந்தை அன்னைக்கு தூங்குறது எல்லாமே பால முரளி சார் பாட்ட கேட்டுதான். ஆமாமா கேட்டுக்க,
அதுக்கப்புறம் நான் நாட்டிய சிரோமணி விம்பட்டி சின்ன சத்யன் சார் வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ அவன் நடக்க ஆரம்பிக்கும் போதே நாட்டியத்தை கத்துக்கிட்டான். அவனுக்கு தெரியாமையே அவனுக்குள்ள ஆட்டமும் பாட்டமும் ஒண்ணு சேர்ந்துருச்சு. மறுபடியும் ஜெயிலுக்கு வந்து பார்த்தா வில்ல எப்படி கலவரம் பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். கலவரம்னா பெரிய கும்பல் சண்டையை கிரியேட் பண்ணணும். நம்ம முட்டாள் வில்ல என்ன பண்றான்னு பாருங்க. ஏய் வாடா பட்டனை போடு. என்னடா போடுற? புடிச்சு வச்சு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்க. கலவரம் பண்ண ஆரம்பிச்சாரு. கொட்ட சொல்றாரா? ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. இவன் பண்ற அக்கிரமத்தை எல்லாம் பார்த்த பாலையா பொங்குறாரு. அவன் டாஸ்க சொதப்பி விடுற மாதிரி பாலையா அண்ட் வில்லனுக்கு சண்டை. ஸ்டார்டிங்ல வில்லன் பாலையாவை அடி பொழந்து கட்டிடுவான். ஆனா பாலையா அடி வாங்குறத நம்மளால பார்க்கவே முடியாது. ஏன்னா அடி வாங்கும் போது முக பாவனைகள் ரணக்கொடூரமா இருக்கும். சிரிக்கிறாரு. மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. அதே மாதிரி பாலையா வில்லனை அடிக்கும் போதும் பார்க்கவே முடியாது. அப்பவும் மூஞ்சி கொடூரம் தான். இவன் மூஞ்ச பார்த்தா தோசை சாப்பிட ஆசையே போயிடும் போல. இவனை மட்டும் இன்னொரு கூத்து என்னன்னா, பாலையா ஜெயில ஒரு கைதியை போட்டு அடிச்சிருக்கு. அவரை பாராட்டி ரிலீஸே பண்ணிடுவாங்க. என்னடா நடக்குதுங்க? நம்மால நடைய இந்த படத்துல வேற லெவல்ல இருக்கும். நீ ஏன் அப்படி நடக்கிற? பைல்ஸா இல்ல பாலகிருஷ்ணானே ஒரு பாட்டே ஆரம்பிச்சிடும். இது பாட்சா மாதிரி. பாவம் பப்ளு ஏன் அடிக்கிற? பாட்டு ஃபுல்லா பாலகிருஷ்ணா பாலகிருஷ்ணான்னு வந்துகிட்டே இருக்கும். சத்தியமா நானும் சொல்வேன், காது கொடுத்து கேளுங்க, நானும் ஒரு லேபரு. பாட்டு எப்படிதானா? பாட்டு முடிஞ்ச நேரத்துல மேல ஏறி உரி அடிப்பாரு. அப்போ மேல இருந்து ஸ்லிப் ஆகி விழுந்து ஒரு வீட்டுல ஓட்ட பிரிச்சுட்டு உள்ள விழுந்துருவாரு. அங்க ஒரு பொண்ணு ஃபேன்ல தூக்கு மாட்டிக்கிட்டு இருக்கும். இவருக்கு தெரியாம காப்பாத்திட்டாரா? அந்த பொண்ணு கையில ஒரு லெட்டர் இருக்கும். அதை படிச்சு பார்த்தா அந்த பொண்ணை ஒருத்தன் கசம்சா பண்ணிட்டு ஏமாத்திட்டு வேற பொண்ணை மேரேஜ் பண்றான்னு தெரிஞ்சு அதை தட்டி கேட்க போவாரு. அங்க போய் மொக்க பஞ்ச போடுவாரு. டைலாக் பேசுறதுல மட்டும் இல்ல, ஆக்ஷன்ல கூட கொஞ்சம் டேஞ்சரான ஆளு தான். ஏன்னா அடிக்கிறது ராயல் சேலஞ்ச். ஒன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட அதனால சேலஞ்ச் தான். ஆஸ்திரேலியா ராயல் சேலஞ்ச். அந்த பஞ்சை விட அதை கேட்டு ஸ்னேகா இருக்கும். பஞ்ச பேசியே கல்யாணத்தை ஓகே பண்ணிடுவாரு. கல்யாண மேடையில இந்த பெரியவரை பார்த்து மயங்கி ஸ்னேகா கொடுப்பாங்க பாருங்க ரொமான்டிக் லுக்கு. அதுக்கு பாலையா கொடுக்கிற ரியாக்ஷன் பைத்தியம் மாதிரி இருக்கு. என்ன படம் தெரியல, அது வேற படம். இனிமேல் நீ இவட்ட பேசுற பார்த்தேன் பச்சைமாலை கட் பண்ற மாதிரி கட் பண்ணிட்டே போடா. நெக்ஸ்ட் பாலகிருஷ்ணான்னு ஒரு வீடியோ சாங் வந்துச்சுல்ல, அது ஸ்னேகா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்துட்டு இருப்பாங்க. அதே யாரு எடுத்த வீடியோ? இவங்கதான். சூப்பரா எடுத்திருக்காங்க. சூப்பர், சிம்பிளி பியூட்டிஃபுல். டைரக்டர் என்ன சொல்றாங்களோ அதான பண்ணுவாங்க. அந்த கன்றாவியான காட்சியை பார்த்து ரசிக்கிறதும் இல்லாம என்ன காரியத்தை சொல்றாங்கன்னு பாருங்க. இந்த உலகத்துல ஒவ்வொரு கலைவனும் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இவர் தான் ஒரு உதாரணம். ஒரு குரு கிட்ட டான்ஸ் கத்துக்கிட்டவங்க கிட்ட கூட இந்த அளவுக்கு கிரேஸ் இருக்காது. அந்த டான்ஸ் மாஸ்டர் அசிங்கப்படுத்திட்டாங்க. அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே. பாலியாக்குள்ள இருக்கிற கலைஞனை வெளியில கொண்டு வந்துட்டேனா இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய டான்ஸரை கொடுத்த பெருமை என்ன வந்து சேரும். நெக்ஸ்ட் சீன்ல தேவையில்லாம பாலையாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஸ்னேகா பார்ட்டி வைக்கிறாங்க. அந்த பார்ட்டிக்கு வழக்கம் போல ஒரு பைல்ஸ் வாக்க போட்டுட்டு வருவாரு பாலையா. ஆமா நீ ஏன் அப்படி நடக்கிற? உனக்கு என்ன பைல்ஸா?
இல்ல ஸ்டைல்ஸ். பொதுவா காதல் அங்க பார்த்தா ஃபுல்லா கான்டினென்டல் டிஷ்ஷா இருக்கும். அப்போ நம்ம ஊர் சாப்பாடு தான் பெஸ்ட்னு அவர் பேசுவாரு. அது கரெக்ட் தான். ஆனா நம்ம ஊர் மீல்ஸை நம்ம சாப்பிடுற மாதிரி அவர் சாப்பிட மாட்டாரு. வேற மாதிரி சாப்பிடுவாரு. சாப்பாடுனா தமிழ்நாடு சாப்பாடு தான். என்ன சொல்றீங்க? சாம்பார், கூட்டு, பொரியல், பருப்பு, ரசம் இதெல்லாம் கலந்து சாப்பிட்டா அடி சூப்பர். உடம்பே நார்மலா சொன்னாருப்பா. சாம்பார் சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் அப்படியே ஒரு சாங் போட்டு சாங் முடியும் போது ஸ்னேகா பாலையாவுக்கு ப்ரப்போஸே பண்ணிடுவாங்க. ஐ லவ் யூ. முடிஞ்சது. ஐ லவ் யூ. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். நெக்ஸ்ட் டே மறுபடியும் பாலையா பதில கேட்டு பீச்சுக்கு வருவாங்க ஸ்னேகா. அப்போ பாலையா கேட்பாரு பாருங்க ஒரு மேட்டர். ஒரு நாள் பூரா உன்னை நான் மொத்தமா அனுபவிக்கணும். என்ன ஒத்துக்குவியா? ஒத்துக்க மாட்டேல்ல? நான் ஒத்துக்கிறேன். கைட்டி விடுறதுக்காக அப்படி பேசுறாரோ? அதான் நினைக்கிறேன். ஐயோ சிவகாசியில சொல்லுவார்ல விஜய். இதுக்கே அசந்துட்டேன் அப்படி. அட இன்னும் இருக்குப்பா. ஐயோ நீ என்ன கேக்குறியோ எல்லாத்தையும் தரேன். வா. இப்படி ஒரு இது தேவைதானா ஸ்னேகாவுக்கு? ஃபைனல் டச் தான் செமையா இருக்கு. நான் எதையுமே என் கூட வச்சுக்கவே மாட்டேன். சாப்பிட்டு முடிச்சதும் கையை கழுவிடுவேன். அதான் என் பாலிசி. இந்த பொடி அமௌண்ட். அப்போ நம்ம ஆளு டென்ஷன் ஆகி முனி காஞ்சனா மாதிரி மாறிடுவாரு. என்னங்கடா இது கதவெல்லாம் எப்படிடா இப்படி ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகும்? வெளியே போ. அந்த டைலாக் அது ஸ்னேகா சொல்லணும். எதுக்கு இது கதவு அதான் தெரியல. எஸ்கேப்பே ஆயிடுவாங்க ஸ்னேகா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நீ ஊரை விட்டு எஸ்கேப் ஆயிடு இல்லனா பாலையா உனக்கு கொன்னுடுவாருன்னு சொல்லி எஸ்கேப் ஆகுறதுக்குள்ள பாலையா வந்துருவாரு. கொலை பண்ணுவாருன்னு பார்த்தா திருந்திடுவாரு. திருந்திடுவாரா? நீ அடிச்சது இங்க, எனக்கு வலிச்சது இங்க. பேச்சக்கார நாய் ஆள பாரு, லாரி அடிபட்ட நாய் மாதிரி நின்று பேச்ச பாரு. நீ திருந்தி ஒரு மனுஷனை வாழ போறத நினைக்கும் போது இந்த உலகத்துல என்னை விட மனசார சந்தோஷப்படுறதுக்கு வேற யாருமே இருக்க மாட்டாங்க பாலையா. திருந்துறதுக்கு வேணும்னா வாய்ப்பு இருக்கு. ஆனா மனுஷனா மாற வாய்ப்பு இல்ல ராஜா. இதுக்கப்புறம் நடக்கிற எல்லா கண்டராவையும் நம்ம பார்த்து தான் ஆகணும். இதுக்கு கொலை பண்ற மாதிரியே சீனை வச்சிருக்கலாம். இந்த சீன் நம்மள கொலை பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. சூப்பர். ரொம்ப அசிங்கப்படுத்து. இப்படி ஒரு ஆள் தேவைதானா? உண்மையிலே இப்படி நடந்தா சும்மா விடுவாங்க யாராவது? அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா. இந்த ஸ்னேகா பாலையா லவ் மேட்டரை இதோ இந்த ஆளு ஸ்னேகாவோட அம்மா கிட்ட கால் பண்ணி போட்டு கொடுத்துருவான். அம்மா யாருன்னு பார்த்தா நம்ம டான்ஸ் காலேஜ். அவங்க இந்த லவ்வ ஒத்துக்கவே மாட்டாங்கன்னு பார்த்தா ஒத்துக்கிட்டு கிரிஞ்சு டைலாக் வேற போடுவாங்க. அப்பவே அவன் உன் இதய சாம்ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தி. அப்போ ஒரு தங்கச்சியா? இப்படி ஒரு பொண்ணு நாட்டுக்கு தேவையா? ஆமண்ணே. ஓ வீட்டுக்கு தேவையா? ஆமண்ணே. என்ன ஓமண்ணே? இதே அரசியல்வாதி இந்த கஜினி வில்லன் மண்டைய கழுவி பாலையாவை அடிக்க கூட்டிட்டு வருவான். அவன் முக்கத்தலமா தண்ணி அடிச்சு கொள்ளலான்னு பிளான் பண்ணி ஊருக்குள்ள தண்ணி அடிப்பான். தண்ணி அடிச்சா ஃபோர்ஸா விழுகுந்தான். ஆனா ஆளே ரொம்ப தூரம் பறக்கிற மாதிரி பண்றதெல்லாம் ரொம்ப ஓவரு. விளையாடுறாரு ஜாலியா. ஊருக்குள்ளே இருக்காதீங்க, எங்காவது ஓடி போயிருங்க. இதுல இவர் அடிக்கிற தண்ணி ஃபோர்ஸ்ல புயல் காத்தே கிளம்பி பெட்ரோல் அடிச்சு கொளுத்தனா கூட தெரியுங்க. இதெல்லாம் புயல் காத்து எவ்வளவு போறாங்க. தண்ணி அடிச்சா எப்படிடா காத்தடிக்கும்? பாலையா மேல தண்ணி அடிக்கும் போது குரங்கு மாதிரி தவுவாரு. சில ஆங்கிள் எல்லாம் பைப்ல இருந்து தண்ணி வருதா இல்ல பாலையாவோட பேக்ல இருந்து தான் தண்ணி வருதானே தெரியாது. அக்கிரமத்தின் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு இருக்கடா நீ. வெடிகுண்டு இது அதிசயம் இல்லையா? கனெக்ஷன் கட்டாயி மாறி வருதியா? இனிமே உங்களுக்கு தண்ணி வேணும்னா லாரி அனுப்ப வேண்டாம், தம்பி அனுப்பா போதும். எங்க தெரிஞ்சு வந்த தண்ணிய இங்க ஏன் விட்டுட்டு இருக்கீங்க? அப்புறம் ஆஸ் யூஷுவல் ஃபைட்டுங்கிற பேர்ல குரல் இழுத்தேன்.
தாமு இந்த நாய் இங்க இருந்து போக சொல்லி இல்ல வெட்டுக்கு தாக்கி போடு உனக்கு இவருக்கு ஆகாதுல்ல இங்க நிக்காத இடத்த காலி பண்ணு. லாஸ்ட்ல பாலையா கஜினி வில்லனுக்கு தண்ணி காட்டுறத பாருங்க. அடிச்சு போறாரா? கடலுக்கு எடுத்துட்டாரு. அது ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த நேரத்துல ஸ்னேகாவோட அம்மா பாலையாவோட அம்மாவை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ண முடியாதுன்னு பேசுவாங்க. அந்த துக்கம் தாங்காம ஆக்சிடென்ட்ல கோவை சார்லாம் செத்து வேற போயிருவாங்க. அம்மா செத்து போற சீன்னா ஒரு நடிகர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும். ஆனா பாலையா பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பாருங்க, ஒரு துள்ளலா இருக்கும். துள்ளலா இருக்குமா? சார் வாங்க வந்து பாடிய பாருங்க. ஐயா சீக்கிரம் தள்ளி விடுங்கயா, போய் தலையட்டும். ஆமா, எப்படி ஃபீல் பண்ணணும்? ஸ்னேகா பைத்தியமாயிட்டாரா? என் கை கால்லாம் நடுங்குதா நரம்பு தமிழ்லயே நிறைய ஹீரோஸ் பயங்கரமா அடிப்பாங்க. ஸ்னேகாவோட அம்மா தான் பாலையா அம்மா சாவுக்கு காரணம்னு தெரிஞ்சு ஸ்னேகா அம்மாவே வேண்டான்னு பாலையா கூட வந்துருவாங்கன்னு நினைச்சிடாதீங்க. இந்த லூசு தற்கொலை பண்ணிச்சு. ஐயோ சாவு செத்து போச்சா? நீ நாம இருந்தா ஒளிஞ்ச எனக்கு நீ சாவுல செத்த போயில. பாலையாவையே சூப்பர் சிங்கர்னு நினைச்சவ தானே, இவகிட்ட நம்ம வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? அம்மா சட்டத்துக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்க, இப்போ ஸ்னேகா இடத்துக்கு பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பாருங்க. இது கூட ஓகே, இது அம்மாவுக்கு இந்த மாதிரி பண்ணிருக்கோம். இப்போதான் குபீர் சிரிப்பு மொமெண்டே வரப்போகுது. பாலையாவை பல கிட்டப்புல நீங்க பாத்திருப்பீங்க. 2 பேரும் இறந்த சோகத்துல ரிஷிகேஷ் போயிருப்பாரு. அங்க எப்படி இருக்காருன்னு சிரிக்காம பாருங்க. அப்பாவும் பைரவி போனதுனால நான் ஒரு அனாதன் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஊர்ல என்னால இருக்க முடியல. அங்க இருந்து கிளம்புனேன். என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. என்ன படம்டா இது? ஐயா சாம்பார் ஆப் எனக்கு. இதுக்கப்புறம் ஒரு உலக கிரிஞ்சு பண்ணுவாங்க. அப்போதான் இது ஒரு தெலுங்கு படம்னே நமக்கு புரியும். இந்த ஆளுக்கு தங்கச்சியை உஷார் பண்ணணும்னா பண்ண வேண்டியது தானே. கங்கையில பைரவி வந்து பேசுறான்னு உருட்டுற மாதிரி ஒரு சீன் வேற. என்ன பாலையா இது? அடேங்கப்பா, என் மேல உனக்கு இருந்த காதல நீ என் தங்கச்சி மேலயும் காட்டணும். அடேங்கப்பா. இதுக்கு தான் இவர் பாட்டு வாத்தியாரு டான்ஸ் மாஸ்டர் கெட்டப்ல இதெல்லாம் பண்ணேன்னு சொல்ல பிளாஷ்பேக்க முடிக்க இவங்க அழுது திரும்பிடுவாங்க. ஐயோ ரெண்டுமே பைத்தியமா இருக்கும். இதை எதிர்பார்க்கல. வீடியோ as the Facebook status. நான் யார் டைரக்டர்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இதுதான் எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. படம் கூட எனக்கு ஷாக்கிங் இல்லை. இல்ல உண்மையிலேயே இப்படி ஒரு படம் வந்து இது தமிழ்லயே எடுத்தா கூட இப்படிலாம் ஓடாது. ஆனா அதாவது ஹீரோவா இருக்கட்டும், ஒரு சூப்பர் ஹீரோவா இருக்கட்டும், என்னவா கூட இருக்கட்டும், ஆனா ஒரு கதைங்கிறது இந்த அளவுக்கு மோசமான ஒரு கதையை எப்படிதான் ரசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நெகட்டிவா இருக்கு, அவ்வளவு நெகட்டிவா இருக்கு. நெகட்டிவா கூட இருக்கட்டும்பா, இது ரொம்ப ஏதாவது நம்பரத்தன்மையே இல்லாத மாதிரிதான் இருக்கு எனக்கு. ஆமா, பொண்ணுங்களா எப்படிப்பட்ட பையனெல்லாம் நீங்க தேர்ந்தே எடுக்க கூடாதுன்றாங்க. அது ஒண்ணு ஒரு வந்து ஏழையாவே இருக்கட்டும், இல்ல இந்த டான்ஸ் பாட்டுலாம் இருந்த மாதிரியே இருக்கட்டும், அதெல்லாம் ஓகே, நான் அதெல்லாம் குறை சொல்ல மாட்டேன். அதுல ஏதாவது அவரு உண்மையிலேயே நல்லவரா இருந்து சின்ன பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது, ஏதாவது படிக்காத, அதாவது அதுல இருந்து இந்த டான்ஸ் கத்துக்கிறவங்க, பாட்டு கத்துக்கிறவங்க, ஏதாவது காசுக்காக வழி இல்லாதவங்களுக்குலாம் கத்துக் கொடுக்குற மாதிரி அப்படி ஏதாவது ஒரு சீன் வச்சிருக்கணும். அந்த மாதிரி எடுத்திருக்கலாம். இல்ல ஏதாவது நல்லது பண்ணி ஏதாவது ஜெயிலுக்கு போற மாதிரி வச்சுக்கலாம். ஏதோ தப்பு அதாவது பண்ணதே தப்பு, அது ஜெயிலுக்கு போறதே பெருமையா போறாங்க. அதுக்கும் ஹீரோயின் விழுறதுலாம் ஓவரா இருக்கு. தேடி தேடி வேற லவ் பண்றாங்களாம் உலகத்துல. ஆளே அது கூட மன்னிச்சிருவேன். அந்த தண்ணியை எடுத்து ஸ்னேகா வந்து என் தங்கச்சியும் எனக்கு காட்டின அன்பை காட்டணும், இதெல்லாம் நான் ஏத்துக்கவே மாட்டேன். ஐயோ ரெண்டு ஹீரோயினுமே பைத்தியமா தான் இருக்கு. அதான் நான் நினைச்சேன். பார்த்தா தங்கச்சினாலதான் ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருந்திருக்கு. ஹீரோவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா? பொண்ணுங்க அப்படியே இதை எப்படி இவர் இப்போ உட்காந்து சினிமாட்டிக் இந்த படத்தை உட்காந்து பார்த்தா இருந்தா கொஞ்ச நேரம் பார்க்கவே கடுப்பா இருக்கு. ஐயா, ஆனா இது டைரக்டர் பார்த்தா எனக்கு ஷாக்கிங். இத நல்ல வேலை ரீமேக் பண்றேன்னு சாவடிக்கல. இங்க யாரும் பண்ணல. எப்படிதான் இத பார்த்தாங்களோ, அந்த ஊர்ல ஏத்துக்கிட்டாங்களா என்னமோ. மேபி இப்போ அங்க உள்ளவங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கனால மேபி ஏத்துப்பாங்க. ஆனா அவரோட ஆக்ஷன் நம்ம குறை சொல்ல முடியாது, டான்ஸும் குறை சொல்ல முடியாது. ஒரு வயசுக்கு ஆடுறதே பெருசுதான்.
ஆனா அதுக்குன்னு சும்மா எல்லாத்தையுமே ரசிக்க முடியாது இல்ல, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஆமா ஆமா. ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த நமக்கு எல்லாம் என்னதான் அப்படிதான். ஹீரோ பிடிச்சிருந்தாலும் அவங்க பண்ற இதையும் நம்ம ஆமா. சொல்லுவோம்ல. இப்போ சில இந்த இது எமோஷன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலே நல்லா இல்ல. அது சில எமோஷன்லாம் பார்த்தா நம்மளுக்கே அந்த ஃபீல் குடுக்கணும். அது நெறைய நம்ம தமிழ் படத்திலே பாத்தீங்கன்னா, ரஜினி, கமல், விஜய், அஜித் நெறைய படத்துல அத குடுத்திருப்பாங்க. நெறைய இடத்துல அழ வச்சிருப்பாங்க. அந்த மாரி எமோஷன் இதுல அந்த ஒரு அம்மா இறந்ததுக்கு அழுதது தான் எனக்கு சிரிப்பு வந்துச்சு உண்மையிலே. ஆமா. அதான் எனக்கு தெரிஞ்சு பி.வாசு வந்து அவரு ஒரு பாணியில எடுக்கணும்னு நெனச்சிருப்பாரு படம். இல்லையா? அவரு அதான் சொன்னேன்ல, இந்த கதவு தொறக்கும்போதே நெனச்சிருக்கணும், கண்டுபிடிச்சிருக்கணும். ஒரு பேய் படத்தே அவரு எப்படி எடுப்பாரு, இத எப்படி எடுத்து வச்சிருக்காரு. கன்றாவியான கதைடா. ச்சை. எனக்கு தெரிஞ்சு அது அங்க ஓடியிருக்கும்னு நெனைக்கிறேன் பயங்கரமா. நல்லா இருந்துச்சு. ஓகே. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் bye.